வெனிசுவேலா, ஈரான், அடுத்து கியூபா, அமெரிக்காவின் அடுத்தடுத்த இலக்குகள். தன்னோட சொல்லுக்கு கட்டுப்படாத நாடுகள் மேல பொருளாதார தடைகள் விதிப்பென்னு மிரட்டுறதும், அதை மீறினா அந்த நாடுகள் மேல ராணுவ நடவடிக்கைகள் எடுக்கிறது மாதிரியான அதிரடிகளை அரங்கேற்றி வராரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அமெரிக்க அதிபரா இரண்டாவது முறையா இவர் பதவியேற்ற பிறகு பொருளாதாரம் சார்ந்தும் ராணுவத்தை சார்ந்தும் பல்வேறு சீரமைப்புகளை செஞ்சுட்டு வரதை பார்க்க முடியுது. சமீபத்துல வெனிசுவேலாவை கைப்பற்றிய ட்ரம்ப் இஸ்ரேலோட சேர்ந்து ஈரான் மேல போர் தொடுத்திருக்காரு. இப்ப தன்னோட அடுத்த டார்கெட் கியூபான்னு அறிவிச்சு பீதியை கிளப்பி இருக்காரு ட்ரம்ப். கியூபாவை அமெரிக்கா குறிவைக்கிறது ஏன்? வழிக்கு வராத நாடுகள்ல தன்னோட ஆதிக்கத்தை அமெரிக்கா செலுத்த காரணம் என்ன? குறிப்பா எண்ணெய் வளம் இருக்கிற நாடுகள் மேல அமெரிக்காவோட நடவடிக்கை எதுக்காக? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஈரான் நாட்டு மேல இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைஞ்சு தீவிரமா தாக்குதல் நடத்திட்டு வராங்க. போர் சூழல் பத்தி பேசின ட்ரம்ப் ஈரானோட போரை முடிச்சிட்டு அடுத்து கியூபா மேல கவனம் செலுத்த இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில கியூபாவுக்கு அமெரிக்காவுக்கும் இடையிலான பகை என்னங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அரை நூற்றாண்டு காலமா பல்வேறு விவகாரங்கள்ல கியூபாவும் அமெரிக்காவும் முரண்பட்டு இருக்கு. கியூபால 1959ஆம் ஆண்டு புரட்சி மூலமா ஆட்சியை கைப்பற்றினாரு ஃபிடல் காஸ்ட்ரோ. இதை அமெரிக்க ஆட்சியாளர்கள் வெறுப்போடவே கவனிச்சுட்டு வந்தாங்க. கியூபாவில் செயல்பட்டு வந்த அமெரிக்க வணிக நிறுவனங்களை கட்டுப்படுத்துறதுல காஸ்ட்ரோ காட்டின முனைப்பு, அமெரிக்காவுக்கு எதிராக அவரோட முழக்கங்கள், சோவியத் ஒன்றியத்தோட கியூபா கொண்டிருந்த நட்பு போன்றவை அந்த நாட்டுக்கு எதிரான எண்ணத்தை அமெரிக்கா கிட்ட நாளுக்கு நாள் வளர்த்துச்சு. அதனால 1961ஆம் ஆண்டு கியூபா அரசை கவிழ்க்க அமெரிக்கா முயற்சி செய்ய அது தோல்வியில முடிஞ்சிச்சு. இது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவை கொடுத்துச்சு. உலக நாடுகளோட பிரச்சனைகள்ல அமெரிக்கா நேரடியா தலையிடுறதால அமெரிக்காவுக்கு எதிராக கியூபா கடுமையான விமர்சனங்களை முன்வச்சது. அமெரிக்காவோட நடவடிக்கைகளுக்கு பதிலடி தர கியூபா தயக்கம் காட்டாம இருக்கிற நிலையில கியூபா ஒரு தன்னிறைவு பெற்ற நாடா இருக்கு. எந்த வகையிலையும் அமெரிக்காவோட தயவு தேவைப்படாத ஒரு நாடா இருக்கு. முன்னாள் சோவியத் யூனியனோட நட்புறவுல இருந்த கியூபா அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாவே பல ஆண்டுகளா இருந்து வருது. 1991 சோவியத் யூனியன் பிரிஞ்சதை தொடர்ந்து கியூபா மேல பொருளாதார தடைகளை விதிச்சது அமெரிக்கா. வேளாண்மை, மருத்துவம், சுற்றுலான்னு பல்வேறு துறைகள்ல தன்னிறைவு பெற்ற நாடா கியூபாவை ஃபிடல் காஸ்ட்ரோ மாத்தியிருந்த நிலையில அவரோட மறைவுக்கு பிறகு கியூபாவை தன் கட்டுக்குள்ள கொண்டு வர தீவிரமா முயற்சி செஞ்சுட்டு வருது அமெரிக்கா. எரிபொருள் ஏற்றுமதிக்கு தடை விதிச்சதால இப்போ கியூபால மின்வெட்டு அதிகரிச்சிருக்கிறதாவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ஈரான் போரை முடிச்சிட்டு தன்னோட ஒட்டுமொத்த கவனத்தையும் கியூபா மேல திருப்பி அரை நூற்றாண்டு கால கனவை நனவாக்க அமெரிக்கா முடிவு செஞ்சிருக்கிறதா பார்க்கப்படுது. இப்போ கியூபாவில் நடக்கிற கம்யூனிஸ்ட் ஆட்சியை கவிழ்க்க போறதாவும் பேசி இருக்கிற ட்ரம்ப் அங்கேயும் அமெரிக்காவோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட திட்டங்கள் போடுறதா தெரிய வருது. ஜனவரி மாதம் தொடக்கத்துல வெனிசுவேலா அதிபர் மதுரோவை அந்நாட்டுக்குள் புகுந்து கைது செஞ்சது அமெரிக்கா. அதுக்கு காரணமா அமெரிக்காவில் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குற்ற செயல்களை பரப்புறதுல மதுரோ ஈடுபட்டதாகவும் அதனாலதான் அவரும் அவரோட மனைவியையும் அவரோட நாட்டுக்குள்ள புகுந்து அமெரிக்கா கைது செஞ்சதாகவும் சொன்னது அமெரிக்கா. அடுத்து அணு ஆயுத தயாரிப்புல இறுதி கட்டத்தை ஈரான் எட்டுனதாகவும் அணு ஆயுத தயாரிப்பை உடனடியா நிறுத்தணும்னு ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்தாரு ட்ரம்ப். இந்த நிலையில தான் இஸ்ரேலோட சேர்ந்து ஈரான் மேல போர் தொடுக்க போர் ஆரம்பத்திலேயே அந்த நாட்டோட உச்சபட்ச தலைவரான கமேனி படுகொலை செய்யப்பட்டாரு. பதிலுக்கு ஈரான் இஸ்ரேல் மேலையும் வளைகுடா நாடுகள்ல இருக்கிற அமெரிக்காவோட ராணுவ தளங்களை குறிவச்சும் தீவிர தாக்குதலை நடத்துச்சு. வளைகுடா நாடுகள்ல இருக்கிற எண்ணெய் வளங்கள், பொதுமக்கள் பயன்படுத்தும் இடங்கள்னு பல இடங்கள் சேதப்படுத்தப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் வளைகுடா நாடுகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியன். வளைகுடா நாடுகள் தங்கள் மேல இனி தாக்குதல் நடத்தினாதான் பதில் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி இருக்கிற ஈரான் அதிபர் கடந்த காலத்துல நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய கிழக்கு நாடுகள் கிட்ட ஈரான் தோல்வியை சந்திச்சு இருக்கணும், அதுக்கு அமெரிக்கா தான் காரணம்னு சொல்லி இருக்காரு ட்ரம்ப். ஈரான் சரணடையணும்னு ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில ஒருபோதும் அமெரிக்கா கிட்ட சரணடைய மாட்டோம்னு ஈரான் தெரிவிச்சிருக்கு. அமெரிக்காவுக்கு எதிரான தங்களோட போராட்டம் தொடரும்னு ஈரான் உறுதியா இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள்ல நடத்தப்பட்டு வர தாக்குதலாலையும் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதாலையும் கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $100 மேல விற்பனையாகிட்டு வருது. இது பத்தி பேசி இருக்கிற ட்ரம்ப்
இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு தற்காலிகமானதுன்னும் ஈரான் அணு ஆயுத அச்சுறுத்தல் முடிவுக்கு வந்ததும் கச்சா எண்ணெய் விலை குறையும்னு தெரிவிச்சிருக்காரு. குறுகிய கால எண்ணெய் விலைகள் அமெரிக்காவுக்கும் உலகத்துக்கும் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கு செலுத்த வேண்டிய மிகச்சிறிய விலைன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஒரு பிராந்தியத்துல குறிப்பா எண்ணெய் வளம் இருக்கிற பகுதிகளில் அமெரிக்கா நடத்திட்டு வர போரால ஒட்டுமொத்த உலகமும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்படுற சூழ்நிலை இருக்கிறதும் முக்கியமா பார்க்கப்படுது.